ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிஎஸ் ஆதித்யாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி பார்லரில் போய் நம்ம வந்து ஃபேஸை கைக்கு எல்லாத்துக்கும் கலர் ஆகிறது எப்படி ஆகலாம், வெளியில் என்ன தேய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா நம்ம வந்து பண்ணுறோம். அதே நம்ம உடம்புக்குள்ளே ஜூஸ் ஐட்டம்ஸ் குடித்தோம்னா எவ்வளோ தூரத்துக்கு கலர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 3-4 ஜூஸ் சொல்கிறேன். இந்த ஜூஸை வந்து நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 மந்தில் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். 3 மந்த்ஸில் நல்ல கலராக இருப்பீங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இதை வந்து கண்டினியூஸாக செய்யணும். 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு எனக்கு கலர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக இப்போ வெயில் டைம்னால இந்த ஜூஸை வந்து கண்டினியூஸாக ஒரு 20 டேஸ் குடிச்சிங்கனாவே போதும். கண்டிப்பாக நல்ல கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு க்ளோ கிடைக்கும் உங்களுக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் இருக்குல்ல, வெள்ளரிக்காயும் கொத்தமல்லி இலை இருக்குல்ல, அதையும் 2யும் ஜூஸ் அடித்து ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிறீங்க. 2யும் நல்லா மிக்சியில் அடித்து ஜூஸ் ஆக்கிட்டு ஈவினிங் டைமில், அதாவது ஒரு 3 to 4:30க்குள்ளே இந்த ஜூஸ் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. 3 to 4:30க்குள்ளே இந்த ஜூஸை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 20 டேஸ் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல க்ளோ, ஃபேஸ் மட்டும் இல்லை ஃபுல் பாடியுமே நல்ல க்ளோ ஆகிறத நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம். இதை கண்டினியூஸாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது சைனஸ் பிரச்சனை இருக்குது, இது ஜூஸ் குடிக்கிறனால எனக்கு கோல்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 20 டேஸே எனஃப். இந்த ஜூஸை குடிங்க, போதுமானது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னே கேரட் ஜூஸ் வந்து குடிக்கணும். நம்ம ரெகுலராக காலையில் எந்திரிச்சோன்னே சீரக தண்ணி குடிக்கணும். ஃபஸ்ட்டு சீரக தண்ணி குடித்தோம்னா நம்மளோட குடல் வந்து நல்லா சுத்தமாகும். அப்போயே நம்ம ஃபேஸ் வந்து ஒரு க்ளோ கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம பாடி க்ளீன் ஆயிடுச்சுனாவே நம்மளுக்கு வந்து ஃபேஸ் க்ளோ கிடைக்கும். முகத்தில் வர்ற பிம்பிள்ஸு அந்த மாதிரி எதுவுமே வராது. சீரக தண்ணி குடித்ததுக்கப்புறம் டீ காஃபி குடிக்கிறீங்களா, குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியலை அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டு ஒரு கேரட் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறங்க. நீங்கள் டிஃபன் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, ஒரு தோசை சாப்பிட்றீங்களா, சரி ஒரு தோசை சாப்பிடுங்க, 1 டம்ளர் கேரட் ஜூஸ் வந்து நல்லா குடிச்சிருங்க. இது ரெகுலராக காலையில் நீங்கள் வந்து கேரட் ஜூஸ் கண்டிப்பாக குடிச்சிக்கிட்டே ஆகணும். அப்படி கேரட் ஜூஸ் வந்து குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு ஃபேஸே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் அது கேரட் ஜூஸ் குடிக்க. அதே மாதிரி ஒரு 11 என்ன பண்ணுறீங்கன்னா, லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க. இப்போ வெயில் டைம்னால நம்ம வந்து லெமன் ஜூஸ் குடித்தோம்னா நல்லது, உடம்புக்கும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், நம்மளோட கலருமே சேஞ்ச் ஆகும். லெமன் ஜூஸ்க்கு மாதிரி கலர் கொடுக்குறது வேறு எதுலேயும் இல்லை அப்படிங்க அது என்ன சொல்கிறதுனா, காஸ்ட்லியாகவும் இல்லாமல் நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கிறதுனா அது வந்து நம்மளுக்கு லெமன் ஜூஸ் தான். லெமன் ஜூஸ்க்கு நல்ல கலர் கொடுக்கும், அதே மாதிரி உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டேஸ் வந்து கேரட் ஜூஸ் குடிக்கிறீங்களா, அடுத்த 5 டேஸ் வந்து நீங்கள் வந்து தக்காளி ஜூஸ் குடிக்கலாம். தக்காளி ஜூஸ் குடிக்க அடுத்து ஒரு 5 டேஸ் கழித்து பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு 5 டேஸ்க்கு நீங்கள் வந்து ஒரே ஜூஸை என்னால் குடிச்சிக்கிட்டே இருக்க முடியலை, அதனால் இந்த மாதிரி மாற்றி குடிக்கிறேன் அப்படின்னு குடித்தாலும் பெட்டர் தான். அதே மாதிரி 3 ஜூஸ் வந்து 3 வெஜிடபிள்ஸை வந்து மொத்தமாக ஒரு ஜூஸில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு காலையில் இல்லைன்னா சாயந்தரம் இதையும் ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட் எடுத்துக்கிறங்க, பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் ஒரு 1/2 பீட்ரூட் எடுத்துக்கிறங்க, ஒரு தக்காளி. இதை வந்து ரெகுலராக காலையில் குடிச்சிட்டு வரணும். ஒரு 11 வச்சுக்கிறோங்க, இல்லைன்னா காலையில் வந்து மார்னிங் டிஃபனோடு சேர்த்து இந்த ஜூஸையும் குடிக்கிறதுனாலும் ஓகே. இந்த ஜூஸை வந்து ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஈவினிங் டயத்தில் வந்து ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கிறங்க. மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சிங்கன்னா நம்ம உடம்புல ப்ளட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதும் தெரியும். கண்டிப்பாக இந்த ஜூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் குடிச்சு பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து நம்மளுக்கு வெயில் டைம், அதனால் வந்து ஃப்ரூட்ஸு சாப்பிட்றதுனால சளி பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது. குழந்தைங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் வந்து நல்லா அதுவும் ஹெல்த்தி, உடம்புக்கு கலரும் சேஞ்ச் ஆகும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸ் வந்து வெதுன்னு தண்ணியில் வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. நம்ம நார்மல் வாட்டரில் குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப சளி பிடிக்கக்கூடாது அப்படின்னா வெதுன்னு தண்ணியில், ரொம்ப சூடாகவும் கொடுக்க வேண்டாம், வெதுன்னு தண்ணியில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும், இம்யூனிட்டி பவர் வந்து கூடும். லெமன் ஜூஸும் சரி, ஆரஞ்சு ஜூஸும் சரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.